பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தேவனுடைய அன்பை சந்தேகப்படாதீர்கள். ஆதார வசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சில அடிப்படை சத்தியங்களை புரிந்து மனதில் இருத்திக் கொள்வது, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. இது கிறிஸ்துவ வாழ்விற்கு இது அடித்தளம், அஸ்திவாரம். இது உறுதியாகவும் நிலைத்திராவிட்டால் எவ்வளோ பெரிய அற்புதமான பிரசங்கள் செய்திகள் கேட்டாலும் அவைகள் பயன் தர மாட்டார். இதிலே முதன்மையானது, தேவன் தமது அன்பை முழுவதையும் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். இனி கொடுப்பதற்கு அவரிடம் ஒன்றுமில்லை, சகலத்தையும் கொடுத்து விட்டார். முழுமையாக தமது அன்பை கொடுத்து விட்டார். எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டலாம் என்று இல்லவே இல்லை. நாம் திரும்ப அவரை நேசிப்போமா மாட்டோமா, கீழ்ப்படிவோமா மாட்டோமா, ஏற்படுத்தி கொடுத்த உறவில் நிலைத்திருப்போமா மாட்டோமா, இப்படி எதையும் அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் எந்த நிபந்தனையும் அற்றதுமான அன்பை கல்வாரியில் வெளிப்படுத்தி விட்டார். இதை தெளிவாக்கி கொள்ளுங்கள். தமது ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக எனக்காக ஜீவப்பலியாக கொடுத்து நம்மை அந்தகாரத்தில் தமது ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து விட்டார். தேவ பிள்ளை நாம் தான். ஒளியின் பிள்ளை, உடன்படிக்கையின் பிள்ளை, பங்காளிகள், சுதந்திரவாளிகள், வெளிச்சத்தின் பிள்ளை, ரட்சிப்பின் பிள்ளை. இந்த உறவையும் ஸ்தாபித்து விட்டார். இதற்கு ஏதாவது நம்முடைய எதிர்பார்த்தாரா? எதுவும் இல்லை. நாம் விசுவாசத்தினாலே இவற்றை பெற்றுக்கொண்டே நான் அப்படித்தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது எல்லாம் விசுவாசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த அன்பிற்குள் வருவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம்? தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், தேவனற்று இருந்தோம். நம்முடைய ஆவி மரித்து இருந்தது. தேவனற்று வாழ்கிற வாழ்வு இருளடைந்த வாழ்வு. அப்படித்தான் இருந்தோம். முன் குறித்த தேவன், நமக்குள் விசுவாசத்தை விதையாக விதைத்த தேவன் நம்மை அறிக்கை பண்ண வைத்து இந்த மகா அற்புத ஒளிக்குள் கொண்டு வந்து விட்டார். அவருக்கு இப்படி செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் எதுவும் இல்லை. நம்மேல் வைத்த அன்பு, பாசம், இரக்கம், மன உருக்கம் இப்படி செய்ய ஏவினது. நாம் அவருடைய பிள்ளை என்பதற்கு முத்திரையாக தமது ஆவியினால் நம்மை நிரப்பியுள்ளார். நான் உன்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து விட்டேன், இனி நீ பாவத்திற்கு அடிமை இல்லை. பாவியாக இருந்தால் தான் பாவம் செய்ய தூண்டும். நீ பாவியல்ல, இப்பொழுது நீதிமான். அதனால் என்ன தூண்டும்? நீதி செய்ய தூண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், அதுவும் உனக்கு இல்லை. 2ஆம் மரணம் இல்லை, ஆக்கின தீர்ப்பு இல்லை. அதையெல்லாம் இயேசு அடைந்து விட்டார். எனக்கு அடிமை என்று சொல்லாமல் என் ஜனம், என் பிள்ளை, எனது அன்பின் முத்திரை என்கிறார். இவையெல்லாம் விசுவாசத்தினால் நாம் பெற்று இருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டோம். இதுதான் நமது அடையாளம். இந்த அன்பின் உறவை யாராலும் முறிக்க முடியாது, மாற்ற முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் பாவியாக இருக்கையிலேயே இப்படி முழு அன்பையை வெளிப்படுத்தினவர். நாம் அவருடைய பிள்ளையான பின்பு, தெய்வீக குடும்பத்தில் சேர்ந்து கொண்ட பின்பு நம்மிடம் இன்னும் எவ்வளவு அன்பு கூறுவார், கரிசனம் கொள்வார், பொறுப்போடு இருப்பார். யோசித்து பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். ரோமர் 8:32. ஜெபித்த காரியங்களுக்கு தடை வந்தாலோ, காரியங்கள் மாறாக நடந்தாலோ, தாமதித்தாலோ, கர்த்தர் என்னுடைய அன்பு கூறவில்லையோ, கோபமாக இருக்கிறாரோ என்று எண்ணாதீர்கள். இப்படி தூண்டி விடுகிறவன் பிசாசு. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். சங்கீதம் 103:9. நீங்கள் தெரிந்து தவறு செய்தாலும் தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியான உணர்த்துவார். மன்னியும் என்று கேட்கும் பொழுது அந்த என்ற வார்த்தை எழுத்து முடிவடைவதற்குள் மன்னித்து விடுவார். இதையும் விசுவாசத்தில் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். மன்னிப்பு பெற்றபின் குற்ற மனசாட்சியோடு கர்த்தரிடம் வராதீர்கள். மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கிவிட்டார். நம்புங்கள். ஆனால் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க கவனமாகிருங்கள். அது நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். இதற்கும் காலைதோறும் கிருபை தருகிறார். இப்படி விவரிக்க முடியாத நம்மேல் அன்பு செலுத்துகிற தகப்பனிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டாமா? நாமும் அன்பு செலுத்த வேண்டும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொன்னார். 1 யோவான் 3:18.
கர்த்தர் வாயினாலே சொன்னதை கல்வாரியில் யாவரும் காணும் பண்ணும். அது ரகசியமான செயல் அல்ல, பப்ளிக்காக யாரும் காணும் பண்ணும் செய்து முடித்து தமது அன்பை விளங்க பண்ணினார். இதை உறுதிப்படுத்துவதற்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-10 உள்ள வசனங்களை தயவுசெய்து வாசியுங்கள். இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. கர்த்தரிடம் அன்பு கூறுதலும் பிற மனிதரிடம் அன்பு கூறுதலும் நம்முடைய கிரியையினாலே நமது அன்பை வெளிப்படுத்த. அவர் எப்படி கிரியையினால் வெளிப்படுத்த அன்பை வெளிப்படுத்தினாரோ நாம் வாயில் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. கிரியையினாலே, நம்முடைய பேச்சினாலே, நம்முடைய கீழ்ப்படிதனாலே, நம்முடைய செயலினாலே நம்முடைய அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய அன்பை அவருக்கு காட்ட வேண்டும். நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தரிடம் எப்படி என்ன கொடுத்து அன்பு செய்வது? நாம் தேவனுடைய கற்பனைகளை, அவருடைய வசனம், கட்டளை, பிரமாணங்களுக்கு கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுதலாகும். அவருடைய கட்டளைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல, அது கஷ்டமானவைகள் அல்ல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை படியுங்கள். இயேசு சொல்கிற அவைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல. ஆவியானவருக்கு கீழ்ப்படுதல், சின்ன சின்ன விஷயங்களில் கீழ்ப்படுதல் நாம் அன்பை காட்டுகிறோம். கர்த்தரை அதிகாலமே தேடுதல், ஆராதனை செய்தல், துதித்தல், நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செய்தல், இவைகள் ஏதாவது கிடைக்கும் என்று செய்யக்கூடாது. நம்ம அப்பா, நம்ம அன்பின் அப்பா, அன்பின் அடிப்படையில் செய்ய வேண்டும். இது நம்ம அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மகிமை, ஒரு கணம். இது நாம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் தேவனை பிரியப்படுத்துதல் நம் அன்பை காட்டுவதாகும். எப்பொழுது அவர் பிரியப்படுவார்? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது பிரியப்படுவார். தைரியமாக இருக்கும் பொழுது பிரியப்படுவார். விசுவாசமாக நாம் நிலைத்திருக்கும் போது பிரியப்படுவார். காத்திருக்கும் போது பிரியப்படுவார். வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தமக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிறோமே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று இருக்கிறது. அவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இதற்கு முறையாக தரமான நேரம் எடுத்து வேதம் வாசிக்க வேண்டும். தியானத்தோடு வாசிக்கும் போது வார்த்தையின் மூலம் பேசுவார். தேவ அறிவு, அவரை பற்றி அறிவு பெருகினால் விசுவாசம் பெருகும். இந்த விசுவாசத்தை பேச்சினால், கிரியினால் காட்டும்போது விசுவாசம் உறுதிப்படும். வாக்கு நிறைவேறியே தீரும். எதை செய்தாலும் நமது நன்மைக்குத்தான் செய்கிறார். உற்சாகத்தோடு செய்தலே அவருக்கு பிரியமாகும். நீங்கள் அவருடைய நேச குமாரன், குமாரத்தி, இதில் சந்தேகம் வரவே கூடாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போது மட்டுமே அப்பா நீங்கள் எங்களுக்குள் நிலைத்திருக்கிற என்பதை காட்ட வேண்டும். கண்டோம். உங்கள் அன்பு எங்கள் மூலமாக பூரணப்பட்டுட்டோம் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.